வணக்கம் மக்களே, நான் பார்க்க போகிற வசனம் நான் 1 Corinthiயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. வரங்களில் ஆவியானவர் கொடுக்குற வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. குணமாக்கும் வரம், தீர்க்க தரிசனம் சொல்லுங்கிற வரம், இந்த மாதிரி வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஆனால் அதை கொடுக்குறவர் ஒரே ஒருத்தர் ஆவியானவர் தான். அதான் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, ஊழியத்திலேயும் வித்தியாசம் உண்டு, ஆனால் கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடத்துகிற தேவன் ஒருவரே, அவர் ஒருத்தர் தான். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்படுகிறது. எப்படி ஒருவனுக்கு ஆவியினால் ஞானத்தை போதிக்கும் வசனமும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்கள் உண்டு, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒவ்வொரு வரங்கள் உண்டு. அதான் சொல்கிறாங்க, எப்படி ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இல்லை, இவ்வளவு வரங்கள் இருக்குது பாருங்கள். குணமாக்குற வரம், தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரம், ஆவிகளை பகிர்ந்திருக்கிற வரம், பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் வரம், அதே மாதிரி அந்த ஆவியினால் குணமாக்கும் வரம், விசுவாசிக்கிற வரம், தீர்க்க தரிசனம், இது ஏகப்பட்ட வரங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் கொடுக்கறது யார்? ஆவியானவர், கர்த்தர் ஒருவரே. அதான் சொல்கிறாங்க, இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பிக்கிறார். தமது சித்தத்தின்படி யார் யாருக்கெல்லாம் அதை கொடுக்கணுமோ அவங்கவுங்களுக்கெல்லாம் அவர் கொடுக்குறார். எல்லாம் எப்படி நடக்குது? அவருடைய சித்தத்தின்படி நடக்குது. இந்த வரங்கள் எல்லாம் யார் யாருக்கு கிடைக்கணும், யார் யாருக்கு இது கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஸோ அவருடைய சித்தத்தின்படி நடக்குது. இதுதான் அந்த வசனங்கள் நம்மளுக்கு உணர்த்து.